ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ்சில், அதாவது ரேஷன் கார்டில் எப்படி நம்ம முகவரி மாற்றம் செய்கிறது, அட்ரஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கூகுளில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பொது விநியோக திட்டத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு எப்படி நியூ கார்டு அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு பெயர் நீக்கம் செய்கிறது, எப்படி பெயர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளுக்குள்ளே போயிட்டு குடும்ப முகவரி மாற்றம் செய்ய அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டிஎன்பிடிஎஸ் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா குறியீட்டையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு கடவுச்சொல், ஒரு முறை கடவுச்சொல், அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படிங்கிற இடத்துல முகவரி மாற்றம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே பர்டிகுலராக போயிடும். ஆல்ரெடி குடும்ப உறுப்பினர்கள் அந்த அட்டை படி என்ன விவரப்படி என்ன அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டு இருக்குது. ஓகேங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், ஆதார், ஓடிடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற அட்ரஸ் வந்து நான் செக் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்கிட்ட ஆதார் இருக்குது, அதுக்கான அட்ரஸ், ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் நாங்கள் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ புதிய முகவரி விவரங்கள் அப்படிங்கிற இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் லெவலில் அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 3 எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இருக்கும். ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். ஸோ அட்ரஸ் லைன் 1ல் நான் ஆதாரில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் லைன் 1 என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அட்ரஸ் லைன் 2வும் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் லைன் 3 இருக்கு இல்லையா, அதுவும் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய தாலுக்கு, வில்லேஜ், டிஸ்ட்ரிக் இது எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய போஸ்டல் கோடும் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே ஆதாரில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் தாலுக்கு என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் கரெக்டான வில்லேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பின்கோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழில் மேலே என்ன இங்கிலீஷில் என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம தமிழ் என்ட்ரு பண்ணணும். இதுக்கு கூகுள் நெக்ஸ்ட் டேப்பில் கூகுளில் தமிழ் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டீட்டெயிலாக அட்ரஸ் லைன் 1ல் இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல தமிழில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ரஸ் லைன் 2, முகவரி வரி 2, அட்ரஸ் லைன் 3 இருக்கிற முகவரி வரி 3ல் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி தாலுக்கு, வில்லேஜ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பின்கோடு அதையும் நம்ம வந்துட்டு பின்கோடை என்ட்ரு பண்ணணும். இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு ஒன்ஸ் ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதாரில் இருக்கிற மாதிரியே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லாதனால நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மற்ற ஆவணங்கள் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைலில் போய்ட்டு அந்த ஃபைலை வந்து 1 MBக்குள்ளே ஜேபெக்கோ இல்லை வந்துட்டு பிடிஎஃப்ல இமேஜ் ஃபைலாவோ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை நம்ம அப்லோடு பண்ணிக்கணும். இப்போ பதிவேற்று அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வெரிஃபை பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஓகேவா, நமக்கு இந்த முகவரி மாற்றம் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் பதிவாயிரும். ஓகேங்களா, தங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, முகவரி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குறிப்பு எண் வருது இல்லைங்களா, அந்த குறிப்பு எண்ணை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் இல்லை. ஸோ இப்போ ப்ரொஃபைல்லேருந்து வெளியே லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்னு ஹோம் பேஜில் இருக்கும். அதில் போய்ட்டு குறிப்பு எண்ணை கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா, தேங்க்யூ. This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Please click below link and install the application. Thanks for watching our video. Please like, comment, share and subscribe.